அண்மை செய்தி. அதிமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, வளர்மதி ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு, சட்டக்குழு, ஊடகவியலாளர்கள் தொடர்பான குழு என்று பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். இன்னும் சில மணி நேரங்களில் தேர்தல் தேதி அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சார்பாக பல்வேறு குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்சி மன்ற குழு என்பது தற்பொழுது மாற்றி திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதில் இடம்பெற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, அதே போல கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுபோல எஸ்.பி. வேலுமணி, வளர்மதி, வேணுகோபால், ஐஸ்டின் இன்பதுரை உள்ளிட்டோர்கள் எல்லாம் அந்த ஆட்சி மன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல தொகுதி பங்கீட்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது அதிமுக சார்பாக. அந்த தொகுதி பங்கீட்டு குழுவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தான் முழுமையாக இந்த தேர்தல் தொடர்பு யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள். ஏற்கனவே பாஜக தரப்பில் தொகுதி பங்கீட்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாமக உள்ளிட்ட கட்சிகளும் தங்களுடைய தொகுதி பங்கீட்டு குழுவை அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக சார்பாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, அதே போல வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சார குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தம்பிதுரை அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவில் தளவாய் சுந்தரம், அதே போல செல்லூர் ராஜு, தனபால், அன்பழகன், கே.பி. அன்பழகன், காமராஜ், கோகுல இந்திரா உள்ளிட்டோர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல தேர்தல் விளம்பர குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சி. விஜயபாஸ்கர் தலைமையில் அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கடம்பூர் ராஜு, ஆர்.டி. ராஜேந்திர பாலாஜி, அதே போல அக்னி கிருஷ்ணமூர்த்தி, வேணுகோபால் உள்ளிட்டோர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய சட்டக்குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு சி.வி. சண்முகம் தலைமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேதுராமன், இன்பதுரை, அதே போல பாபு முருகவேல் உள்ளிட்டோர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஊடகங்கள், செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், ஆர்.பி. உதயகுமார், அதே போல முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், பரமசிவம், அதே போல மாஃபாய் பாண்டியராஜன், பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அதிமுக தலைமையிலிருந்து அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.